வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ வீட்டில் இன்றைக்கி ஒரு சின்ன பிரச்சனை. என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த விண்டோ கர்டன் இருக்குல்ல, அந்த ராடு அது கீழே விழுந்துருச்சு. ஸோ வி நீட் டு ஃபிக்ஸ் திஸ். அதுக்காக நான் இங்கே இருக்கிற ஒரு லோக்கல் ஹார்ட்வேர் ஸ்டோருக்கு போகலான் இருக்கேன். ஸோ தாட் வை நாட் யூ ஜாயின் வித் மீ? ஓகே, சேர்ந்து போகலாமா? ஐ வில் ஷோ யூ அரவுண்ட். And this is Jay, and come along with me on this casual trip to where? To a hardware store. Let's go together, buy some material and fix it together. Okay? கிளம்பலாம். பாருங்க, நம்ம B&Q ஸ்டோருக்கு வந்துட்டோம். இதுதான் இங்கே இருக்க லோக்கல் ஹார்ட்வேர் அண்ட் பில்டிங் மெட்டீரியல் ஸ்டோர். ஹோப்ஃபுல்லி பிஸியாக இருக்குது இன்றைக்கி. திங்க் அங்கே ஒரு ஸ்பேஸ் இருக்குது. வில் ட்ரை டு கெட் இன் தேர். நம்ம சேர்ந்துட்டோம். இது யூகேல இருக்க லோக்கல் ஹார்ட்வேர் பில்டிங் மெட்டீரியல் ஸ்டோர், B&Qன்னு சொல்லுவாங்க. இது யூகேலே லார்ஜஸ்ட் ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட்டு அண்ட் டூ இட் யுவர் செல்ஃப் ரிட்டைலர். இவங்களுக்கு தே ஹேவ் காட் ஸ்டோர்ஸ் அக்ராஸ் யூகே. அயர்லாண்ட்லேயும் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ், ப்ளம்பிங்கு, எலக்ட்ரிக்கல் சப்ளைஸு, பெயிண்ட்ஸு, டெக்கரேட்டிவ் ப்ராடக்ட்ஸு, எது உங்களுக்கு வீடுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு தேவையோ அது எல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம போய்ட்டு எது இருந்தாலும் ஈஸி ஃபிக்ஸு. வந்தோமா, இங்கே வாங்கினோமா, சூப்பராக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வாட் ஐ வுட் say is that நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையிலலாம் ஒரு ஹோம் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம கான்ட்ராக்டர்ஸ், எலக்ட்ரிஷியனு, ப்ளம்பர்ஸு, கார்பெண்டர்ஸ் எல்லோரும் நம்ம கூப்பிடுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பர்ச்சேஸ் மெட்டீரியல் வாங்கி கொடுப்போம் சம்டைம்ஸ். அப்புறம் லேபர் அவுட் சோர்ஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே இந்த ஆப்ஷன் இருக்குது. நம்மளே இங்கேயும் ஹையர் பண்ணலான்னா இட்ஸ் கோயிங் டு பி டூ எக்ஸ்பென்சிவ். நம்மளே இங்கேயே லோக்கல் டிஐஒய் ஷாப்புக்கு ஸ்டோருக்கு வேண்டிய மெட்டீரியல் வாங்கிட்டு நம்மளே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் காட்டுறேன் எப்படி நம்ம அந்த கர்டைன், அந்த ராட், அந்த கரண்ட் வந்துருச்சு, அது எப்படி ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இன்றைக்கி. ஓகேவா? இன்றைக்கி இப்போ போய் ஸ்டோருக்குள்ளே போயிட்டு வேண்டிய மெட்டீரியலை வாங்குவோமா? ரைட். ஆல்ரைட், நம்ம வந்துட்டோம். லெட்ஸ் கோ இன்சைட் தி ஷாப் அண்ட் மெட்டீரியல்ஸ் வாங்குவோம். ஃபஸ்ட் நம்ம ட்ராலி எடுக்கலாம் நம்ம. ஓகேவா? லெட்ஸ் மூவ் இன்டு தி ஸ்டோர். திஸ் இஸ் தி B&Q ஸ்டோர். இது எல்லாமே இருக்குது. Now we walk towards the hardware section. Hardware. Sorry. Cheers. So look for some hardware. Sorry. Cheers. Thank you. You can get all the plugs here of different sizes. So பார்த்தீங்கன்னா இந்த 8mm plug இதெல்லாம் இருக்குது. பட் நம்மளுக்கு இட்ஸ் பெரிய ஹோல்ன்றதுனால we have taken இந்த 8mm plug. Sorry, 10mm. இது 10mm தான் நமக்கு வேணும். ஸோ இந்த செட் ஆஃப் இது எடுத்துட்டோம். ஓகேவா? வாங்க போய்ட்டு வெயிட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம்.
ஸோ இப்போ ஷாப்பிங் முடிச்சாச்சு. வில் புட் தி ட்ராலி பேக் இன்டு தி ஜார். ஸோ பிஎன்கியூவில் போய்ட்டு நம்மளுக்கு வேண்டிய ப்ளக்ஸ் அண்ட் நெயில்ஸ் வாங்கிட்டோம், இது ரெண்டுத்தையும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம போய்ட்டு இதை போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது நான் காட்டுறேன். ஓகேவா? திஸ் இஸ் ஷார்ட். பாருங்கள், இந்த ராட் அப்படி கீழே வந்திருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூல் மேலே ஏறி காட்டுறேன். ஸோ இங்கே இருக்க அந்த ஓட்டை இங்கே இருக்க அந்த நெயில் வந்துருச்சு வெளியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்துருச்சு. ஸோ கர்டன் ஒரு மாதிரி நிற்கிறாரு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு இந்த கர்ட்டனை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃபுல் இந்த பிளைண்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு தென் வில் ஹாவ் அ ஈஸி ஆக்சஸ் டு தீஸ் ஹோல்ஸ். அப்புறம் அந்த வாங்கின ப்ளக்கை நம்ம இங்கே போட்டுட்டு நம்ம செக்யூர் பண்ணலாம். ஓகேங்களா? இட்ஸ் கோயிங் டு பி எ குவிக் ஃபிக்ஸ். அதை நான் எப்படி நான் காட்டுறேன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் இருக்குல்ல, ரீசன் ஏது வெளில வந்துச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த சின்ன இது போட்டிருக்கு, சின்ன ஸ்க்ரூ அண்ட் சின்ன ப்ளக்கு. ஸோ திஸ் இஸ் நாட் குட் இனஃப் டு ஹோல்ட் தி கர்டன் ராட். ஸோ அதான் ரீசன், அதான் அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே தான் இஷ்யூ. இங்கே அங்கே ஒரு ஹோல் இருக்குது, இங்கே ஒரு ஹோலு, தென் அங்கே ஒரு ஹோல். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம வாங்கிட்டு வந்த ப்ளக்கை, ஓகேவா, 10mm ப்ளக்கை, ஸோ அது போட்டுட்டு நம்ம வந்துட்டு இது நெயில் போட்டு செக்யூர் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ திஸ் வால் இஸ் கால்ட் ட்ரை வால். ஓகேவா? ட்ரை வால்லாம் என்னதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்துட்டு மேட் ஆஃப் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ், பிளாஸ்டர்ட் போர்டு இது. ஓகேவா? ஸோ இது ட்ரை வால்னு சொல்லுவாங்க. சும்மா ஏதாவது இப்போ இது இந்த போர்டோட இன்னொரு போர்டு அட்டாச் பண்ணணும் அப்படின்னா நெயில் ஒண்டி போடலாம். நம்மளுக்கு இந்த ப்ளக் வேண்டாம், இந்த நெயில் ஒண்டி வச்சு நம்ம புல்லை போட்டு ரெண்டுத்தை அட்டாச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ ஏதாவது நம்ம ஹேங் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம வந்து நெயில் ஒண்டியில் போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஸோ வி ஹாவ் டு யூஸ் ப்ளக். அந்த ப்ளக்கு பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம ப்ளக் உள்ளே போடுவோம், அப்புறம் நான் காட்டுறேன். அப்போது நெயில் அது உள்ளே போடுற டைமில் அந்த ஒரு மாதிரி இருக்கும் அந்த ப்ளக்ஸில். ஸோ அது வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த போர்டோட அட்டாச் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் கால்ட் தி ட்ரை வால் அண்ட் தட்ஸ் தி ப்ரொசீஜர். யூனோ, இஃப் யூ வாண்ட் டு ஹேங் சம்திங் ஆன் தி ட்ரை வால், ஈவன் நீங்கள் வந்து மிரர் ஹேங் பண்ணாலும் எது ஹேங் பண்ணாலும் யூ ஹாவ் டு புட் தி ப்ளக். அதான் ஃபஸ்ட் இது. அதுக்கப்புறம் நம்ம நெயில் போட்டு செக்யூர். இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அங்கேருந்து ஆரம்பிக்க போகிறோம். இங்கே நான் வந்து ப்ளக்கும் நெயிலும் போட்டுட்டு செக்யூர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இங்கே வரலாம், அங்கே வரலாம். நம்மளுக்கு வேண்டியது வந்து கரெக்ட் சைஸான ட்ரில் பிட்ஸ், ட்ரில்லிங் மிஷின், ஸ்க்ரூ ட்ரைவர், ஹேமர், அப்புறம் நம்ம இன்றைக்கி பிஎன்கியூலேருந்து வாங்கிட்டு வந்த அந்த ப்ளக்ஸ். இதுதான் அந்த ப்ளக்கு. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்களா ஒரு மாதிரி இருக்குல்ல இங்கே சைடில். என்ன ஒன்று கேட்டேன் அப்படின்னா, இப்போ இது ஹோல் உள்ளே போகிற டைமில், அப்புறம் அதுக்கு உள்ளே நம்ம நெயில் உள்ளே நம்ம இது பண்ணுற டைமில் இதெல்லாம் வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த போர்டோடு ஒட்டிக்கும். ஸோ தட் இஸ் தி பிரின்சிபல். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இங்கே வந்து வாட்டர் போட்டுட்டு, ஏன்னா நம்ம வாங்கியிருக்க ப்ளக் சைஸ் வந்துட்டு இட் இஸ் 10mm. ஓகே, ஸோ இட்ஸ் 1 cm. ஸோ நான் இதில் ஓட்டையை கொஞ்சம் போட்டுட்டு, ஓகேவா, அதுக்கப்புறம் இந்த ப்ளக் வந்து உள்ளே போதான்னு பார்க்கணும். அது நைஸ் அண்ட் ஈஸியாக ஷுட் கோ. பாருங்கள், ஓட்டை பத்தலை. ஓகே, ஸோ வாட் ஐம் கோயிங் டு டு இஸ் தட் கொஞ்சம் ஓட்டையை கொஞ்சம் பெருசு பண்ண போகிறேன். கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், ஓவராக பெருசாகிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ராப்ளம். ஸோ அதெல்லாம் பார்த்து பொறுமையாக பண்ணால் போதும். ஓகேவா? ஐ திங்க் இட் ஷுட் ஒர்க். ஓகே, அதான பிறகு இந்த ஹேமரை வச்சு உள்ளே அப்படியே தட்டி விட்ருங்க. போயிடுச்சா? உள்ளே போயாச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த we got this nail, அதை வந்து நம்ம உள்ளே போட்டுருவோம். அப்போ இது உள்ளே போகிற டைமில் என்ன ஆகும்னு கேட்டேன்னா, அந்த சைடில்
ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகிட்டு இருந்ததில்ல, அதெல்லாம் வந்து அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகி இந்த ட்ரை வாலோட அட்டாச் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக உள்ளே போட்டுறாதீங்க, ஏன்னா நம்ம வந்து கர்டன் ஹோல்டர் போட வேண்டியது இருக்குது, ரைட்? வந்து அந்த கர்டன் ராடோட ஹோல்டர், ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த வாங்கின இந்த நெய்யில் வந்து உள்ளே இப்படி வச்சுட்டு, ஸோ யூ செக்யூர் இட். ஓகே, ஸோ நார்மல் ட்ரில்லிங் மிஷின் வச்சு அது இது செக்யூர் பண்ணலாம். பட் சின்ஸ் சம்டைம்ஸ் சின்னவன்னு கேட்டேன்னா அது கொஞ்சம் ஸ்பீடாக போகிற டைமில் உடையும், ஏன்னா இது வந்து பிளாஸ்டர் போர்டு ட்ரை வாலில். ஸோ ஆல்வேஸ் ஐ யூஸ் தி ஹேண்ட் டூல், நாட் தி ட்ரில்லிங் மிஷின். ஸோ இது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும் இது. ஸோ அதனால் நான் வந்து ஜஸ்ட் கோயிங் டு செக்யூர் திஸ், ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு செக்யூர் பண்ணால் போதும். ஓரளவுக்கு இல்லை, நல்லாவே செக்யூர் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு இது செக்யூர் பண்ணியாச்சு. ஸோ திஸ் ஜாப் இஸ் டன். பாருங்கள், ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இதை இன்னும் நல்லா கூட டைட் பண்ணிக்கலாம். சூப்பர் டைட். ஓகே, ஸோ திஸ் ஜாப் இஸ் டன். அதே மாதிரி நம்ம இங்கே பண்ண போட்டுட்டு, then what you do, take this hand tool, screw it in tight, so strong. So நம்ம இது செக்யூர் பண்ணிட்டோம். Similarly நான் தேர்ட் இது பண்ணி we're going to finish this off. ரைட், நம்ம மூணுத்தையும் நம்ம செட் பண்ணியாச்சு. ஸோ இட்ஸ் ஆல் டன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் இந்த பிளைண்ட்ஸ் போட்டுடலாம். தென் வில் புட் தி curtain rod and the curtains, then job done. So it is all very well secured. Job done.